புது டைரக்டர் 2001 தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. அவர் டைரக்ட் பண்ற படத்துக்கு ஒரு புதுமுக இசையமைப்பாளர் மியூசிக் பண்றாரு. அதே டைம்ல ரிதம், பார்த்தேன் ரசித்தேன், அப்பு, பெண்ணின் மனதை தொட்டு, கண்டுகொண்டேன், குஷி, அலைப்பாயுதேன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியோட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட எவர் கிரீன் ஹிட் ஆல்பம்ஸும் கொடுத்துட்டு இருந்த டைம் அது. கௌதம் மேனன், ஹாரிஸ்னு தமிழ்நாட்டுல இவங்க யாருன்னு ஒரு பயலுக்கும் தெரியாத அந்த நேரத்துல இந்த காம்போல மின்னலேன்னு ஒரு ஆல்பம் இறங்குது. ராஜா பீக்ல இருந்த டைம்ல யாரா இந்த பையன்னு ரகுமான் தன்னை திரும்பி பார்க்க வச்ச மாதிரி ராஜா, ரகுமான், தேவா, வித்யாசாகர்னு எல்லாரும் பீக்ல இருந்த அந்த டைம்ல வந்த இந்த மின்னலே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புரட்டி போட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த மின்னலே ஆல்பம்காக உழைச்சாங்க ஜிவிஎம்மும் ஹாரிஸும். படத்துல இருக்கிற 8 ட்ராக்ஸுக்காக கௌதம் ஹாரிஸ்க்கு வச்ச ஒரே கண்டிஷன், எனக்கு சாங்ஸ் டாப் குவாலிட்டியில வேணும். ஆனா கிடைச்சது அதுக்கும் மேல. 23 வருஷம் ஆச்சு. கேசட், யூடியூப், ஸ்பாட்டிஃபைன்னு தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நமக்கு பிடிச்ச பழைய பாட்டெல்லாம் இப்போ கேட்டா நம்மள அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போயிடும். ஆனா வசீகராக்கு மட்டும் இது பொருந்தாது. ஏன்னா இப்பவும் இது அவ்வளோ ஃப்ரெஷ்.